அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மக்களை காக்க முறையான திட்டங்களை அரசு தீட்டவில்லை. மழை பாதிப்பு தொடர்பாக தவேக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தி, மக்களை காக்க முறையான திட்டங்களை அரசு தீட்டவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றும் அவர் வெளியிட்டிருக்கிறார். சென்னை பனையூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து அவர் நிவாரண உதவிகளை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தமிழக அரசு மீது விமர்சனத்தை அறிக்கையின் மூலம் முன்வைத்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். மக்களை காக்க முறையான திட்டங்களை அரசு தீட்டவில்லை என்ற விமர்சனத்தை தவேக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், தவேக தலைவர் விஜயின் அறிக்கை தொடர்பான விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று சென்னையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த புயல் தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக தெரிவித்தார். இந்த அறிக்கையில புயல் எப்போதும் பேரிடையும் பெரும் பாதிப்பையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றமே, அதில் இருவேறு கருத்துக்கிடமே இல்லை. இருப்பினும் எவ்வளவு பெரிய புயல் இயற்கை பேரிடர் இருந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்திருந்த அரசு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையுடன் தான் மக்கள் இருப்பார். ஆனால் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஆட்சிப்பிடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணர்கிற போதுதான் மக்களின் தாங்குண துயரை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்றும், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என பரிபூர்ணமாக நம்பி வாக்களித்து அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை தீட்டவில்லை என்றும், குறைந்தபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட செய்யாமல் அவர்களை கையேறு நிலையில் பரிதவிக்க விடும் சுயநல ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்ல என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று மக்கள் துன்புறும் வேளையில் ஆட்சியாளர்களை குறிவைத்து குறை கூறி மட்டுமே அரசியல் செய்யும் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றப் போவதில்லை என்கிற தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம். ஆயினும் மக்கள் பக்கம் எப்போதும் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து நிற்பதே நமது மக்கள் அரசியல் நிலைப்பாடு என்பதால் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று இந்த அறிக்கையை தொடங்குகிறது. குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் புயல் மற்றும் பேரிடின் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களில் சிலர் ஆட்சியாளர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்து விட்டு போவதுதான் தான் தீர்வா என்று கேள்வி எழுப்புகிறார். அந்த நேரத்துக்கான தீர்வை தந்துவிட்டதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதும் மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதமாக போல நினைத்து அன்றோடு மறந்து விடுவதுதான் எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி இருக்கிறார். அதே போன்று மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீகமான தலையாய கடமை முதலில் ஆட்சியாளர்களுக்கே இருக்கிறது என்றும், ஆனால் ஆட்சியாளர்கள் இதை முழுவதுமாகவே மறந்து விடுகிறார் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக மக்களை பாதுகாப்பாக இருக்க வைப்பதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது குறித்து அவர்கள் எல்லளவு சிந்திப்பதில்லை. காலநிலை மற்றும் பேரிடர் பாதுகாப்பு சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுப்பதில்லை. வெறும் தற்காலிக கண்துடைப்பு அறிவிப்புகளை செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கின்றனர் என்றும், இவ்வாறு செய்வதையே ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக கொண்டிருப்பது உண்மையிலே வேதனை அளிக்கிறது என்று தெரிவிக்கிறார். எந்த வகையிலாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும், எல்லாவற்றையும் மக்கள் மறந்துவிடுவர் என்றும், மமதையில் இருந்த எவருக்கும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நின்றதாக வரலாறு இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவதாக தெரிவிக்கிறார். அதே போன்று இந்த இயற்கை பேரிடர் காலத்தில் தமிழகத்திலும் புதுதில்லியிலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்று, கடந்த 10 வருடங்களாக நாம் நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக இருந்தபோது இயன்ற அளவில் நம் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தோம். மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தோம். நம் சேவை உணர்வால் அவர்களோடு உறவாக பழகினோம். இந்த நேரத்தில் கடந்த புயல் நேரத்தில் தற்போது பணியாற்ற வரக்கூடிய நபர்கள் மக்களோடு இணைந்து மக்களுக்கான பாதுகாப்போடு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும், மக்கள் இதிலிருந்து வெளியே வரும் வரை நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். வெள்ள பாதிப்பு தொடர்பாக தமிழக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருப்பதோடு நிவாரணம் கொடுப்பதுதான் தீர்வா என்ற கேள்விகளையும் தவேக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கிறார். மேலும் இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன என்ற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரா? இல்ல, இந்த அறிக்கையில இப்ப இருக்கக்கூடிய அரசியல் பொறுத்த வரைக்கும் வருடம் புயல் ஏற்படும் நேரத்தில் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு எடுக்காமல் அந்த நேரத்திற்கான நிவாரணம் வழங்குவதை மட்டுமே ஆட்சியாளர்கள் எடுத்துள்ளதும், காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நிரந்தர தீர்வை நோக்கி எந்த ஒரு முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று அவர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக அந்த அறிக்கையில மிக முக்கியமாக நம்ம பார்க்க வந்து இந்த போன்று ஒரு வெள்ள பாதிப்பு, அதே போன்று புயல் பாதிப்பு நேரத்துல அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்திருந்தாலும் கூட தற்போது மக்களுக்கான எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் சென்று சேரவில்லை. மக்கள் பாதிப்படைகிறார் என்ற காரணத்தினாலே தற்போது இந்த அறிக்கையும் அவர் வெளியிட வேண்டிய ஒரு சூழல் இருப்பது, மக்கள் பக்கம் அரசியல் கட்சியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே இந்த அறிக்கையையும் அவர் வெளியிட்டிருப்பதாக அவர் இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.